முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இடபிள்யூஎஸ்னா என்னன்னு தெரியும், இடபிள்யூஎஸ் ஏத்துக்க கூடாதுன்னு தெரியும், இடபிள்யூஎஸ் சமூக அநீதின்னு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி ஜோசியர் சொன்னார், எதிர்த்தாப்பில் இருப்பவர் சொன்னார் அப்படின்றதுக்காகலாம் 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை தமிழ்நாட்டுல அமல்படுத்திடலான்னு கனவுல கூட நினைச்சு பாத்திரக்கூடாதுன்னு எச்சரிக்கைக்காக தான் அந்த பயணம். தாத்தா படிக்காத, அப்பா படிக்காத, பெரியப்பா படிக்காத, சித்தப்பா படிக்காத ஊர்ல படிச்சு வர பையனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தகுதி போச்சான், திறமா போச்சான், எல்லாமே போச்சு, நாசமா போச்சான். 4 தலைமுறையா படிச்சு புட்டு இப்பயும் என்கிட்ட காசு இல்ல வக்கு இல்லைன்னு கேட்டா உனக்கு தகுதி இருக்கா, திறமை இருக்கான்னு கேட்கணுமா வேணாம்? ஐயர்களும் ஏழையா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் படத்துல மட்டும்தான் அவ ஏழையா இருப்பா. ஏழையாவே இருந்தாலும் அவ மூட்டை தூக்க மாட்டான், ஏழையாவே இருந்தாலும் அவ மலை மல்ல மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ செருப்பு தைக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ பழக்கடை வைக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவர் டீ ஆத்தி டீ கடை வைக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ உடலில் இருந்து ஐயோ திரவம் சுரக்கிறதே அப்படின்ற உழைக்கும் வேலைகளை செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னா ஏழையா தான் இருக்கணும். என்ன காரணம் சொன்னீங்க? படிச்சா மண்டையில ஏறாதான். ஏன் மண்டையில ஏறாது? எங்களுக்கு ஏறும், பள்ளிக்கூடத்தை திறந்து விடுனா அது அக்ரகாரத்துக்குள்ள இருக்கு, நீ அக்ரகாரத்துக்குள்ள வரக்கூடாது. பள்ளிக்கூடத்தை உன்னை யார் அக்ரகாரத்துல கட்ட சொன்னா? பொது இடத்துல கட்டு என்று கேட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார். எங்க வேலை பார்க்குறீங்கன்னு ஒருத்தர் தெரியாம கேட்டாருங்க. ஆத்தினாரு பாருங்க மனுஷன். நான் பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன், எங்க அப்பாவும் பேங்க்ல வேலை பார்த்தாரு, பையன் யூஎஸ்ல இருக்கான், பேரன் சிட்டிசன் அங்கதான் சார் பிறந்தான். நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, நீங்க எந்த ஜாதி எந்த மதமா இருங்க, எந்த ஜாதி எந்த மதமா வேணாங்க சார், 4 தலைமுறைக்கு முன்னாடி பேங்க்ல வேலை பார்க்கணும்னாது தெரியுமா? பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கு நம்மளால முடியும்னாது தெரியுமா? 3 தலைமுறைக்கு முன்னாடி பேங்க்ல எப்படி போய் வேலைக்கு சேரணும்னு தெரியுமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி பேங்க்ல வேலைக்கு சேர்றதுக்கு எப்படி எக்ஸாம் எழுத அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு தெரியுமா? இப்போ இன்னைக்கு படிச்சு வந்த உடனே எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு அவங்கள சொல்ல முடியல. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜென்டில்மேன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இளைஞர்களை கேட்டால் இளைஞர்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொன்னீங்களா? அப்போ ஓகே. தம்பி நீங்களாம் பார்த்தது இல்லையா? இந்த பச்சை சட்டை போட்டு ஒருத்தர் ஏதோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் கூப்பிடுங்களேன். தம்பி இங்கே பாரு, ஜென்டில்மேன் ஒரு படம் பார்த்துருக்கியா? நானும் பார்த்ததில்லை. சரி விடு, பார்த்துருக்கீங்களா? யாராவது சுருக்கமாக 2 லைனில் அந்த கதையை மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம்ங்க. அது 93 வந்த கதை, நம்ம பிறக்கலை, அதனால அவங்க பிறந்தவங்க சொல்கிறாங்க. கதையை கேளுங்க. நீங்களும் அந்த கதையை கேளுங்களேன். சொல்லுங்க தோழர், சத்தமா சொல்லுங்களேன். சரி, ஒருத்தருக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல, மார்க் இருந்துச்சா? மார்க் இருந்துச்சு, காசு இல்லை, சீட்டு கிடைக்கல. இதான் ஒரு லைன். சரி, தம்பிகளுக்கு சொல்கிறேன், அந்த ஜென்டில்மேன் படம் வந்தது 1993. போய் பார்த்துடாதீங்க, பார்க்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான படம் இல்லை. அதோட 1 லைன் இதுதான். ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் மார்க் எடுத்துருவாரு, சீட்டு கேட்பாரு, காசு இல்லை, சீட்டு கிடைக்கல. இப்போ ஒரு பாவமா இல்லையாப்பா? ஐயோ பாவம் தானே? ஆமாம். ஐயோ பாவத்துக்கு பின்னாடி ஒரு ஃபில் இன் த பிளாங்க் வச்சுக்கோங்க. ஐயோ பாவம் யாருன்னு கடைசியாக ஃபில் பண்ணுவோம். மண்டல் கமிஷன் ஒன்று அமல்படுத்தினாங்க இந்தியாவில். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அமல்படுத்தப்பட்டது. மண்டல் கமிஷன்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்ற இளைஞர்கள் இங்கே உட்காந்துருக்கலாம். மண்டல் கமிஷன்னா என்னன்னு தெரியும், அதை எதுக்கு அமல்படுத்தினாங்க, யாருக்கு அமல்படுத்தினாங்கன்னு தெரியாத ஒரு குரூப் இருக்கலாம். இதில் நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, மண்டல் கமிஷனை அமல்படுத்தியதுனால தான் இந்தியாவில் ஓபிசி மக்களுக்கான 27% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த மண்டல் கமிஷன் எந்த வருஷம் அமல்படுத்தினாங்கன்னு தெரியுமா? மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் ஐயா விபி சிங் பிரதமராக இருந்தப்ப அமல்படுத்தப்பட்டுச்சு. 1990 மண்டல் கமிஷனை அமல்படுத்துறாங்க. நம்ம ஐயா சங்கர் 93 ஐயோ பாவம் ஐயர்னு ஜென்டில்மேன் படம் வச்சு 93 ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த 90க்கும் 93க்கும் நம்ம முடிச்சு போட்டோம்னா 10% ஜிடபிள்யூஸை புரிஞ்சுக்கலாம். ஜென்டில்மேன் கதை புரிஞ்சிருச்சு, மண்டல் கமிஷன் வந்த வருஷம் புரிஞ்சிருச்சு. மண்டல் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்கிறேன், விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்கலாம். மண்டல் குழுவும் சமூக நீதியும்னு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பான ஒரு செய்தி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்டல் கமிஷனை மண்டல் அவர்கள் சமர்ப்பித்தது
1980, 1980. அது அவங்க நாடாளுமன்ற அவைகளில் வச்சது 1982. 80ல் கொடுத்த அறிக்கையை 82ல் தான் நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வைத்த உடனேயே திராவிடர் கழக சார்பில் மண்டல் கமிஷனை உடனடியாக நிறைவேற்றணும்னு தீர்மானம் போடுறாங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு சட்டமே வரல, எந்த அறிக்கையும் வரல, நானா வந்து இங்கே கூட்டம் போட்டு மண்டல் என்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் சரிப்பா, அதை அமல்படுத்துங்கப்பான்னு சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேட்பீங்கல்லண்ணே, மண்டல் என்ன சொன்னார்னே தெரில, அமல்படுத்துன்னு என்னத்துக்கு தீர்மானம் போடுறீங்கன்னு கேட்பீங்கல்ல. அதே மாதிரி இந்து பத்திரிகையில் இருந்த ஒருத்தர், அன்றைக்கும் இந்து பத்திரிகை அப்படி தான் இருந்துச்சு, இன்னைக்கு மறு வச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி இருந்தாலும் இந்து பத்திரிகை தான் அப்படின்றத பல பேருக்கு அடிகோடிட்டு சொல்லிட்டு இந்து பத்திரிகையில் நிருபர் கேள்வி கேட்குறாரு, எங்க இன்னும் மண்டல் கமிஷனை அமல்படுத்தவே இல்லை, அறிக்கையில் என்ன இருக்குன்னே தெரியாது, நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே ஆசிரியர் வீரமணி சொன்ன பதில், அதுதான் பெரியார் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், அதுதான் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாம், ஆட்சி ஆதரிக்கணுமா வேண்டாமா, இவர் சரியா இல்லையா, எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆசிரியர் சொன்னார், இன்னைக்கு காலையில் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை அமல்படுத்தக்கூடாதுன்னு ஹிந்துல தலையங்கம் வந்திருக்கு. அறிக்கை வெளியே வரல, அறிக்கையை வெளியிடக்கூடாதுன்னு தெரியுதுன்னா எப்படி உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிச்சான்னு கேட்டார். ஏன்னா அவங்க நிருபர் கேட்டாங்க, உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. கண்டென்ட்டே தெரியாம ஹிந்து ஒன்னை எதிர்க்குதுன்னா கண்ணை திறக்க வேணாம், கண்ணை மூடிக்கிட்டே அதை நாம் தாராளமாக ஆதரிக்கலாம் என்று சொல்லி மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஆதரித்த இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் ஒண்ணுமே சொல்லலைங்க, 3 விஷயம் சொல்லி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை உசுப்பேத்தி விட்டார். 3 விஷயம்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் பிற்படுத்தப்பட்டோர், யார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பேசிக்கிட்டு இருக்கனா பிற்படுத்தப்பட்டோரா இல்லையா, கேட்கக்கூடிய நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களா இல்லையா, இதான் கேள்வி. மண்டல் என்ன பண்றாருன்னா 3ஆ பிரிக்கிறாரு, சோஷியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி. கல்வி ரீதியாக எப்படியெல்லாம் இருந்தால் பிற்படுத்தப்பட்டவர், சமூக ரீதியாக எப்படியெல்லாம் இருந்தால் பிற்படுத்தப்பட்டவர், பொருளாதார ரீதியாக எப்படியெல்லாம் இருந்தால் பிற்படுத்தப்பட்டவர். இது 3 தானங்க கேள்வி. சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எப்படி இருக்கும்னா, பொன்னியின் செல்வன் படத்துல வர மாதிரி செழிப்பா இருக்காது, அந்த மன்னர் இந்த மன்னர் அப்படிலாம் இருக்காது, நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு வேட்டியை கூட ஒழுங்கா கட்ட தெரியாம மேலே கட்டிட்டு தெரியுற மாதிரிலாம் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, பிறரால் சமூக ரீதியாக குறைவாக கருதப்படும் ஜாதிகள், பாரம்பரியமாக உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் சமூகங்கள், குடும்பத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வழக்கத்தை விட குறைவாக படிக்க செல்லும் நிலை, கல்வி ரீதியா எப்படிங்க இருப்பாங்கன்னு கேட்டா, பள்ளி கல்வியை முடிக்காமல் பாதியில் நிற்கும் குழந்தைகள் உள்ள ஜாதிகள், 10ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் மிக குறைவாக உள்ள சமூகங்கள், 3வது முக்கியம், கல்வி நிறுவனங்களில் உரிய பிரதிநிதித்துவம் பெறாதவர்கள். அடுத்து வருவோம் சங்கரையாவுக்கு. சங்கரையானா நீங்க அந்த சங்கரையா இல்லை, நம்ம டைரக்டர் சங்கரையாவுக்கு மோடி அமித்ஷாக்கு பிடிச்ச எக்கனாமிக் அப்படின்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, குடில்கள் அல்லது அடிப்படை வசதி இல்லாத வீடுகளில் வசிப்பவர்கள், தேசிய சராசரியை விட குடும்ப வருமானம் மிக குறைவாக உள்ளவர்கள், அவசர தேவைகளுக்காக மற்றவரிடம் கடன் வாங்கும் நிலையில் உள்ளவர்கள். இப்ப இந்த 3 கேட்டகரியில பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் வருமான்ற ஆய்வை விட்டுருங்க, நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில பார்ப்பனர்கள் வருவார்களா? வருவாங்கன்னு சொல்லுங்க, நான் பேசுறதை விட்டுட்டு போயிடுறேன். சம்பாதிக்க வக்கு இல்லாம, படிக்க வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்களா? சரி, இருந்திருக்காங்க, ஐயோ பாவம்லாம் இருந்திருக்காங்க. வீட்டில் 2 பேர் இருக்கீங்க, நானும் நீங்கள் யாரோ ஒருத்தர் என்னோட அண்ணன் தம்பின்னு வச்சுப்போம். எனக்கு வயசு ஒரு 30 ஆகுது, என் தம்பிக்கு ஒரு வயசு 15 ஆகுது. பயங்கர கேப்பில் பிள்ளை பெற்றுட்டாங்க எங்களை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் ஐயோ பாவம் ஏழைங்கன்னு சொல்கிறேன். என் 15 வயசு தம்பிக்கு அறிவு இருந்தா என்கிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்து ஐயோ பாவம்னு சொல்கிறியே,
வேலைக்கு போய் சாப்பிட வேண்டியதானேன்னு கேட்பான். ஆமாவா இல்லையா? 4 தலைமுறையா படிச்சுட்டு தாத்தா ஃபாரின்ல இருக்காரு, பேங்க்ல வேலை பார்க்குறாரு, நாங்கெல்லாம் படித்தவங்க 4 ஜென்ரேஷன் படித்தவங்க எல்லாம் சொல்லிட்டு 2026ல் கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் படித்துவிட்டு பெற்றுவிட்டு நீ ஐயோ பாவம் ஏழையா இருந்தன்னா உனக்கு தகுதி இல்லை, பிழைக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னு அர்த்தமா, இல்லை உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அர்த்தமா? கேட்கணுமா வேணாமா சார்? எங்க தாத்தாவை நீ படிக்க விடல, எங்க பாட்டனை நீ படிக்க விடல, மனதர்மம் படிக்க விடல, ஆரியம் படிக்க விடல. எங்க அப்பா பல பேர் இங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மார்கள் படிச்சதில்லை. தாத்தா படிக்காத, அப்பா படிக்காத, பெரியப்பா படிக்காத, சித்தப்பா படிக்காத ஊர்ல படிச்சு வர பையனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தகுதி போச்சான், திறமா போச்சான், எல்லாமே போச்சு, நாசமா போச்சான். 4 தலைமுறையா படிச்சு புட்டு இப்பயும் என்கிட்ட காசு இல்லை, வக்கு இல்லைன்னு கேட்டா உனக்கு தகுதி இருக்கா, திறமை இருக்கான்னு கேட்கணுமா வேணாமா? அது 2 தான் அளவுகோல். இப்போ நம்ம அப்படியே ஜென்டில்மேன் படத்துக்கு வருவோம். எனக்கு அந்த படம் ஏன் உறுத்திக்கிட்டே இருக்குன்னு கேட்டா, அந்த படத்தை முழுசா பார்க்கல. ஏன் இவர் ஐயரை வச்சு ஐயோ பாவம்னு சொல்லியிருக்காரு? ஏதாவது காரணம் வேணும்ல. யாராவது அப்படி செத்து போயிருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். எதுவுமே நடக்காம எதுக்கியா சொல்றாங்கன்னா, இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு 27% இடஒதுக்கீட்டை 12 வருஷம் கழிச்சு ஐயா விபி சிங் அவர்கள் பிரதமராகி மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திட்டாங்க. அமல்படுத்தினப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்கெல்லாம் நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கூட்டுற வேலைக்கு போறதான்னு அப்படியே டெல்லி வட இந்தியாலெல்லாம் தீ குளிக்க போயிட்டாங்க. நல்லா கேளுங்க, இங்க இருக்கக்கூடிய பச்சை சட்டை போட்டிருக்க அண்ணன் படிச்சு வர்றதுனால நான் ஏங்க கூட்டுற வேலைக்கு போகணும்? சரி, அப்ப அந்த அண்ணன் அது வரைக்கும் கூட்டிட்டு இருந்தாரா? அந்த வேலையை நான் பார்க்க போறேனா? வெளிப்படையாக பார்ப்பன பிள்ளைகள் சொன்னார்கள், நீ எல்லாம் கூட்டுற வேலைக்கு போகணும், நான் மட்டும் படிக்க வரணும்னு சொல்றத வெளிப்படையாக சொன்ன போது யாரும் அசரல. நீ தீ குளிச்சனா குழி, என்ன வேணா குழி, நாங்க அமல்படுத்துறோம்னு ஐயா விபி சிங் அமல்படுத்திட்டார். இப்போ இப்படி ஒரு படம் வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஏன் கூட படிக்கக்கூடியவங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு, ஆமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம கிட்ட கேட்பாங்க, ஜென்டில்மேன் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்னதான்டா இருக்கு, சும்மா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜென்டில்மேன் பார்த்தியா, ஜென்டில்மேன் பார்த்தியா, அப்படி என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா, ஐயர்களும் ஏழையா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் படத்துல மட்டும்தான் அவ ஏழையா இருப்பா. ஏழையாவே இருந்தாலும் அவ மூட்டை தூக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ மலை மல்ல மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ செருப்பு தைக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ பழக்கடை வைக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவள் டீ ஆத்தி டீ கடை வைக்க மாட்டா, ஏழையாவே இருந்தாலும் அவ உடலில் இருந்து ஐயோ திரவம் சுரக்கிறதே அப்படின்ற உழைக்கும் வேலைகளை செய்ய மாட்டா. அப்படின்னு சொன்னா ஏழையா தான் இருக்கணும். நம்ம திரும்ப சொல்லுவோம்ல சார். சரி, இப்போ இந்த இதுக்கு வாங்க, மெடிக்கல் காலேஜுக்குள்ள போறாங்க, சீட்டு கிடைக்கல, ஆனா மார்க் இருக்கு. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம். அண்ணன்ட்ட இப்போ தான் நான் டவுட்டை கிளியர் பண்ணேன். ஆனால் எந்த வருஷம் நான் நீங்கள் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னு? 97ல். உன் படம் 93ல். அன்னைக்கு மார்க்கை வச்சு மட்டுமா சீட்டு கிடச்சிச்சு? காலேஜுக்கு 2 க்ரைட்டீரியா. ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே அட்மிஷன் போடணும்னா உன்னோட 12வது மார்க்கு, என்ட்ரன்ஸ் மார்க்கு 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி தான் சீட்டு கிடைக்கும். இப்போ உன் படத்தில் இது நிஜமா அன்னைக்கு பரப்பப்பட்ட பொய். அது படம் இல்லை, நிஜமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பரப்பப்பட்ட பொய்யை தான் நம்ம ஆளு இதை வச்சு காசு பார்த்துடலான்னு படம் எடுத்தாரு. அவரை சொல்லி தப்பில்லை, அதனால தான் நம்ம ஆளுன்னு சொல்லிட்டேன். நீ என்ன உருண்டு புரண்டனாலும் உனக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க கிட்ட மார்க் பாதி, என்ட்ரன்ஸ் பாதி. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மார்க் எடுக்க வக்கு இருந்திருந்தா, எங்கள் பிள்ளைய கேட்டல அனிதாவை பார்த்து, உனக்கு திறமை இருந்திருந்தான்னு 1200க்கு 1176 எடுத்த எங்க வீட்டு பிள்ளை அனிதாவுக்கு திறமை இல்லைன்னா, மார்க் எடுக்க வக்கற்று நின்ற உங்களுக்கு திறமை இருந்துச்சா சார்? கேட்கணுமா வேண்டாமா? இல்ல இல்ல, என்ட்ரன்ஸ்ல கிளியர் பண்ணணும். மார்க்கும் எடுத்துட்ட, என்ட்ரன்ஸும் கிளியர் பண்ணிட்ட. எந்த ஊர்ல உங்ககிட்ட லட்சக்கணக்கில் காசு கேட்குறாங்க? கவர்மெண்ட் காலேஜில் போய் தானே படிக்கணும், அதுக்கு லட்சக்கணக்கில் காசு கேட்குறாங்களாம். ஐயோ பாவம் ஐயரா. இதே மனநிலையில் ஏன் யார் ஒருவராலும் இந்திய சமூகத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை ஐயோ பாவமா காட்ட முடியல? ஏன் இதே இந்திய சமூகத்தில் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவரை ஐயோ பாவமா காட்ட முடியல? ஏன் இதே இந்திய சமூகத்தில் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவரை ஐயோ பாவமா காட்ட முடியல? ஏன் காட்ட முடியாதுன்னா,
நம்ம மண்டையில இங்க உட்கார்ந்துருக்க பல பேர் மண்டையில, நம்மளுடைய தாத்தா மண்டையில, பாட்டி மண்டையில அவங்கள பார்த்தாலே அவர்கள் அப்ராணிகள் அப்படின்றத உளவியல் ரீதியா பதிய வச்சிருக்காங்க. ஏன் உளவியல் ரீதியா பதிய வச்சிருக்காங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடாதவா கோவப்படுவாவா? படமாட்டா. வெட்ட மட்டும் தான் செய்வா, சுட மட்டும் தான் செய்வா. காந்தி கிட்ட போய் உங்க கதையை கேட்டாதான் உங்க கதை தெரியும். இப்ப நீங்க என்னை பார்த்து கேட்கணும், ஏங்க ஒரு இனத்தின் மீது உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? தீக்காக்காரங்களுக்கு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு இனத்தின் மீது வெறுப்பை கக்கிட்டு இருக்கீங்களா? இனத்தின் மீது வெறுப்பல்ல, தனிப்பட்ட எந்த நபர் மீதும் வெறுப்பல்ல. எங்களுக்கு இருப்பது ஆண்டாண்டு காலமான கோபம். என்ன கோபம்னு கேட்டா, நீ எங்களை படிக்க விடாம பண்ணதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் தொலைஞ்சு போன்னு விட்டுருக்கலாம். என்ன காரணம் சொன்னீங்க? படிச்சா மண்டையில ஏறாதான். ஏன் மண்டையில ஏறாது? எங்களுக்கு ஏறும், பள்ளிக்கூடத்தை திறந்து விடுனா அது அக்ரகாரத்துக்குள்ள இருக்கு, நீ அக்ரகாரத்துக்குள்ள வரக்கூடாது. பள்ளிக்கூடத்தை உன்னை யார் அக்ரகாரத்துல கட்ட சொன்னா? பொது இடத்துல கட்டு என்று கேட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார். பொது இடத்துல பள்ளிக்கூடம் கட்டியாச்சு. படிக்க நம்ம ஆளுங்க வராங்க, படிச்சு முடிச்சிடுறாங்க. 12வது வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜுக்கு அட்மிஷனுக்கு போகணும். காலேஜுக்கு அட்மிஷன் போகணும்னா ரிசர்வேஷன் தேவைப்படுது. 69% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன், இந்தியாவில் பிற மாநிலங்களில் இருப்பது ஜிஓ, அரசாணை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு சட்டமா இருக்கு. ஏன் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும்னா, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? பீகார்ல 68 இல்லையா? அவங்க கிட்ட இல்லையா? இவங்க கிட்ட இல்லையான்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, மோடி இல்லை, மோடி தாத்தா வந்தாலும் கை வைக்க முடியாத சட்ட பாதுகாப்பு இருக்கு. அந்த சட்டத்தை வகுத்து தந்தவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு வரேன்னா, நம்ம தலைவர்கள் என்ன செஞ்சாங்க நமக்கே தெரியாது. அதனால தான் நல்லா ஆன்னு கேட்டுப்பட்டு நம்ம பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு எங்கிட்ட குத்திட்டு வந்துடுறது. அதனால் திரும்ப திரும்ப சொல்லணும், இந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு. 69% ரிசர்வேஷன் வந்துருச்சுங்க. எல்லாம் படிக்க போகிறாங்க. எந்தெந்த வேலைக்கு போகணுமோ அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. சரி, ஓகே, இங்கே தானே வராங்க, கிளர்க்காக தானே வராங்க, சும்மா குரூப் 4க்குள்ளே தானே வராங்க, அப்படியே விட்டுட்டே இருந்தா திடீர்னு 2014க்கு பிறகு மோடி அரசு அமைந்த பிறகு, தெளிவாக மோடி அரசு அமைந்த பிறகு நறுக்குன்னு அவங்களுக்கு என்ன படுதுன்னா, ஜெகஜோதியா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பிள்ளைங்கெல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் தீகாவோட மேடைகளில் முழங்கப்பட்ட முழக்கம் என்னன்னா, டிஎஸ்பி எல்லாம் அவாளு, ஏட்டையாலாம் எங்காலான்னு கேட்டு முழக்கம் போட்டோம். ஏன்னா இல்லை நம்ம ஆட்கள். இன்னைக்கு அந்த முழக்கம் மாறி இருக்கு. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பேரணியில் நம்ம திராவிட இயக்க தமிழர் பேரவை பேரணிகள்லாம் போட மாட்டோம். ஏன்னா அந்த நிலை மாறிடுச்சு. ஏன்னு கேட்டால், வாய்ப்பு கொடுக்காதனால தான் படிக்கலை. வாய்ப்பு கொடுத்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதனுடைய உச்சபட்சம் என்னன்னா, சூர்யா தோழர் பேசுகிறப்ப நீட்டை பற்றி பேசினார்ல, 2017 நீட்டு வருதுன்னு. அந்த 2017க்கு முன்னாடி நடந்த +2 எக்ஸாம் ரிசல்ட் எடுத்து பாருங்க. ஓப்பன் காம்படிஷனில் போன அந்த பையன் ஜாதியற்றவர் மதமற்றவர்னு சான்றிதழ் வாங்கி ஓப்பன் காம்படிஷனில் போனவர் பேரு திராவிடன். அவர் ஊர் பழனி. அந்த பையன் எனக்கு ஜாதிலாம் இல்லை, மதம்லாம் இல்லை, நான் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிலாம் வேண்டான்னு போனார். அப்படி போனது சரியா தப்பா, அவர் எடுத்த முடிவு சரியா, அதெல்லாம் அடுத்து, அதை வேற பார்ப்போம். இப்போ நீ என்ன சொன்னா, உனக்குலாம் ஓடவே முடியாதுடான்னு. ஏய், கயிறை கழட்டி விட்றா, எப்படி ஓடுறேன் பாருன்னு எங்கள் பிள்ளைங்க ஓடின உடனே ஐயோயோன்னு நெஞ்சு வலி வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது. 2019 நல்ல வாய்ப்பா உத்து உத்து பார்க்குறாங்க. சோஷியலி பேக்வேர்டுன்னு பார்ப்பனர்களை சொல்ல முடியாது. அவங்க எப்படி சோஷியலி பேக்வேர்டு? இப்போ திடீர்னு நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்தாருன்னா நம்மள அறியாமல் பயந்துருவோம், சாமின்றுவாங்க. நம்ம பாட்டிலாம் இருந்தால் உருண்டுருவாங்க கீழே. இப்போ யூ ஆர் நாட் சோஷியலி பேக்வேர்ட். சரி, எஜுகேஷ்னலி பேக்வேர்டுன்னு சொல்லலாமா? விடுவோமா சார்? தமிழ்நாட்டில் வந்து அவங்களாம் படிக்கலைன்னு சொன்னால் விடுவோமா? ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு நான் போனப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு ஒருத்தர் தெரியாமல் கேட்டாருங்க. ஆத்தினாரு பாருங்க மனுஷன். நான் பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எங்கள் அப்பாவும் பேங்க்கில் வேலை பார்த்தாரு, பையன் யூஎஸில் இருக்கான், பேரன் சிட்டிசன் அங்கே தான் சார் பிறந்தான். நம்ம உட்காந்துருக்கோம்ல, நீங்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருங்க, எந்த ஜாதி எந்த மதமாக வேணாங்க சார்,
4 தலைமுறைக்கு முன்னாடி பேங்க்ல வேலை பார்க்கணும்னாவது தெரியுமா? பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கு நம்மளால முடியும்னா தெரியுமா? 3 தலைமுறைக்கு முன்னாடி பேங்க்ல எப்படி போய் வேலைக்கு சேரணும்னு தெரியுமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி பேங்க்ல வேலைக்கு சேர்றதுக்கு எப்படி எக்ஸாம் எழுத அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு தெரியுமா? இப்போ இன்னைக்கு படிச்சு வந்த உடனே எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு அவங்கள சொல்ல முடியல. சரி, அடுத்து என்ன இருக்கு? எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். அதை சொன்னா அவங்க கண்ணில் ஜலம் வைக்கிறதோ இல்லையோ, நம்ம ஆளுங்க கண்ணில் ஜலம் வச்சிரும். அவங்க பாவமா இருக்காங்கன்னு சொன்ன உடனே நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்லவர் தூயவர் அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து எங்க ஏழைக்கு கொடுக்கறதுல என்னங்க? சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். யார் ஏழைன்னு மோடி சொல்றார், அமித்ஷா சொல்றார், ஒன்றிய அரசு பிஜேபி சொல்லுதுன்னா, வருஷத்துக்கு பெருசா ஒன்றும் இல்லை, 8 லட்சம் சம்பளம். மாசம் பெருசா ஒன்றும் இல்லை, 60,000 65,000. நாள் ஒன்றுக்கு ரொம்ப பெருசா இல்லை, 2222. கணக்கு முக்கியமோ இல்லையோ, 2222 ரூபாய் சம்பளம் வாங்கினா போதுமா? இதை சொன்ன உடனே திராவிடர் கழகத்தின் சார்பில் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு, இடபிள்யூஎஸ்ன்றது அயோக்கியத்தனம்னு பட்டவர்த்தனமாக பேசிய முதல் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற மாநிலம்லாம் ஏழைக்கு கொடுத்தா என்ன தப்புன்னாங்க. இந்த மாநிலம் தான் கேட்டுச்சு, ஏழையா இருந்தா பேங்க்ல லோன் கொடு. சார், ஏழைக்கு என்ன சார் தேவை? காசு தானே தேவை. எங்கிட்ட தான் இல்லை ஒன்றும். என்ன கிடைக்கிறது? எனக்கு காசு தானே வேணும். ஏழைக்கு காசு வேணுமா? என்ன வேணும்? காசு தானே வேணும். மோடி ஐயா கிட்ட தெரியாத கார்பரேட்டா? ஐயா ஓட விடாத கார்பரேட்டா? பேங்க்ல கடன் வாங்குற, கட்ட முடியல, அவரே டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விடுறாருல. அது மாதிரி நீங்க ஐயோ பாவம் ஏழைகளெல்லாம் லிஸ்ட் எடுங்க. ஐயோ பாவம் ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரியை லிஸ்ட் எடுங்க. எல்லாருக்கும் லிஸ்ட் எடுத்து கடன் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்காம ஏன் இடஒதுக்கீடை கொடுத்தார்கள் என்பதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரிசர்வேஷன் அப்படின்ற அந்த டேர்ம் அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா ரிசர்வேஷன்னா என்னன்னா, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நல்லா கேட்டுக்கங்க, இட் இஸ் நாட் அ பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம். இது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை. ஏழையை பணக்காரனாக்குறேன், பணக்காரனை ஏழையாக்குறேன்ற படம் காட்டுற வேலை இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக உரிமை மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம்தான் ரிசர்வேஷன், இட ஒதுக்கீடு. நீங்க இடஒதுக்கீடுன்னு சொன்னாதாங்க நமக்கு ஐயோ நம்மளா மெரிட்ல போனோம் அப்படின்னு தோணும். நமக்கு தகுதி இல்லையா, பிச்சையா அப்படின்னு. அதுக்கு பேரு ரெப்ரசன்டேஷன். 100 பேர் இருக்கும், 97 பேர் ஒரு சமூகம், 3 பேர் மட்டும்தான் மற்றவங்க. இப்ப பெரியார் என்ன கேட்டாருன்னா, எப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு இடத்த கொடு, 97 பேர் ஆளா இருந்தாங்கன்னா நாங்களாம் வெளியே நிக்கிறதாயான்னு கேட்டாரு. அப்ப அர்த்தம், தட் இஸ் நாட் ரிசர்வேஷன், ரெப்ரசன்டேஷன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கான பிரதிநிதித்துவம். சரிங்க, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்று சொல்லியிருக்கோம்ல, ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கணும்னு. இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 முதல் சட்ட திருத்தம், அதுதான் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட், மோஸ்ட் பேக்வேர்ட், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்லிடுறாங்க. இந்த முதல் சட்ட திருத்தம் வந்ததுக்கு யார் காரணம்னா, இன்னைக்கு நிறைய பேர் தந்தை பெரியாரை தலித் விரோதி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து பிசி எம்பிசிக்கு ஒன்றும் பண்ணல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் ஹிந்து விரோதி, இந்த பக்கம் பார்த்தா பெரியார் தமிழர் விரோதி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்தியாவின் பிரதமர் நேரு பார்லிமெண்ட்ல நின்று சொன்னாரு, கான்ஸ்டியூஷன் வந்த ஒரே வருஷத்துல இதை திருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற கிளர்ச்சி. அன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த கிளர்ச்சியை பெரியார் ஏற்படுத்தினதுனால தான் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலின் வார்த்தை வந்துச்சு. அப்ப அம்பேத்கர் இருக்கக்கூடிய அந்த அவையில் டிபேட் வருது, விவாதம் வருது, எக்கனாமிக்கலை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. சரி சேர்த்துக்கலாம், வாக்கெடுப்பு நடத்துவோம். வாக்கெடுப்பு நடத்துறாங்க. மொத்தம் 248 வாக்குகள். அதில் 243 பேர் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாதுன்னு வாக்களித்தார்கள். 5 பேர் தான் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அந்த வாக்களித்தவர்களில் பார்ப்பனர்களும் இருந்தார்கள். கொடுக்க வேண்டாம் சார், எக்கனாமிக்கல் அப்படின்றது சரி கிடையாது. ஏன் தெரியுமா? நேரு கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு. அவர் சொன்னாரு, அது ஃப்ளெக்சிபிள் நேச்சர், ஒன்று வேணாம், லாட்ரி அடிக்குது, அடிக்குமா? தமிழ்நாட்டில் லாட்ரி இருக்கானா? வந்தா முன்னாடி சொல்லி வைக்கிறோம், வந்தா அடிக்கலாம். அப்போ எனக்கு நான் லாட்ரி அடிக்குதா, நாளைக்கு நான் பணக்காரு, இல்லைன்னா நான் நட்டமாயிடுச்சுன்னா நான் ஏழை. இதுக்காக இல்லை ரிசர்வேஷன். என் பாட்டி படிக்காம நான் ஒரு நிறுவனத்துக்குள்ள போறேன்ல,
போறப்ப மதிவதனி ஏன் உள்ள வந்தேன்னு கேட்டா, நான் சும்மா வரல, ஏன் ரெப்ரசன்டேஷனை கேட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு தான் ரிசர்வேஷனை தவிர அது பொருளாதாரத்திற்காக கிடையாது. இது மோடிக்கு தெரியாதா? அமித்ஷாக்கு தெரியாதா? நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் டிபேட்டுக்கே கொடுக்காம 2000 வருஷம் ஜாதியை ஒழிக்க 100 வருஷமா போராடி, மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்த 12 வருஷம் போராடி, எல்லா அமைப்புகளும் போராடியது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதிக ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நடத்தியது. திராவிடர் கழகம் சார்பில் 44 மாநாடுகளையும் 16 போராட்டங்களையும் நடத்தியது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் போய் போராடினாங்க. ஆனால் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கு போராடலை, ஆர்ப்பாட்டம் பண்ணல, கூட்டம் போடலை. இதெல்லாம் விடுங்க சார், கோரிக்கை கூட வைக்கல. எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு வாயை திறந்து கூட அவங்க கேட்கல. போட ஆர்டரை 24 மணி நேரத்தில் இந்திய வரலாற்றில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளாமல் இரு அவை, மக்களவை மாநிலங்களவையில் உடனே பாஸ் பண்ணி வந்தது தான் 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து உங்க கில்ட்டை தூண்டுறதுக்காக ஏழைகளுக்கு எதிராக இருக்கீங்களான்னு கேட்டா, ஏழைகளுக்கு எதிராக இல்லை, அரிய வகை ஆரிய வகை ஏழைகளுக்கு எதிராக தான் இருக்கிறோம். நம்ம ஆளு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா வருமான வரி, அது என்ன, வறுமை கோட்டுக்கு மேலையாம். 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா அவர் வறுமை கோட்டுக்கு மேலையாம். இருக்கிறது குடிசை வீடு, ஓட்டு வீட்டில் தண்ணி ஒழுகுது. நம்மால்னா ஏழை இல்லையாம். அவங்க வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் பிளாட் வச்சுக்கலாமா. நான்லாம் சென்னையில் எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாடகை கூட சும்மா உட்காந்துக்குவேன். ஆனால் இவங்க ஐயோ பாவமா, சரி கொடுத்து தொலை அப்படின்னு விட முடியாது. அதனால தான் ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவில், மோடி கொண்டு வந்தா என்ன, மோடிக்கு தாத்தன் கொண்டு வந்தா என்ன, தமிழ்நாடு சமூக நீதி மண், இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை அமல்படுத்தவே முடியாது என்று நின்ற ஒரே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். கடந்த 4 நாட்களாக இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீட் ஒழிப்பு, இடபிள்யூஎஸ் ஒழிப்புக்காக தான் திராவிடர் கழகம் சார்பில் பிரச்சார பயணம் போனோம். பிரச்சார பயணம்னா வேனில் போல இருசக்கர வாகனத்தில் பைக்லேயே எங்கள் தோழர்கள் வந்தாங்க. நாங்களாவது காரு வேனு பைக்குன்னு 3 மாறி மாறி போனோம். அது எப்படி இருந்துச்சுன்னா, வடிவேல் சொல்வார்ல, அடித்தவனுக்கே இப்படி கிழிஞ்சிருக்கணும் அடி வாங்கினவனுக்கு மாதிரி போய் பேசிட்டு வந்ததுக்கு எல்லா பக்கமும் நாங்களும் பயணத்தில் இருந்த எனக்கே எப்படி இருக்குன்னா, பைக்கை ஓட்டிட்டு வந்த பசங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. யாரும் படிக்காதவங்களாம் இல்லை, நம்ம என்ன படிக்கலையா, வாய்ப்பு இல்லையா? எங்க கூட வந்த ஒரு பையன் சயின்டிஸ்ட், 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அவருக்கு சாங்ஷன் ஆகிற நிலைமையில இருக்கு. அந்த பசங்க வந்தாங்க, வெயிலில் மழையில் எல்லாத்துலேயும் வந்தாங்க, நீட்டை ஒழிக்கணும், இடபிள்யூஎஸ் ஒழிக்கணும்னு சொல்லி. ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்கிறோம்? இப்போ ஏன் திடீர்னு, ஏன் இடபிள்யூஎஸை பற்றி திடீர்னு சொல்லணும்னா, முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இடபிள்யூஎஸ்னால் என்னன்னு தெரியும், இடபிள்யூஎஸை ஏற்றுக்கக்கூடாதுன்னு தெரியும், இடபிள்யூஎஸ் சமூக அநீதின்னு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஜோசியர் சொன்னார், எதிர்த்தாப்பில் இருப்பவர் சொன்னார் அப்படின்றதுக்காகலாம் 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை தமிழ்நாட்டில் அமல்படுத்திடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கைக்காக தான் அந்த பயணம், அந்த எச்சரிக்கைக்காக தான் இந்த கூட்டம். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை ஒழிப்போம். கதை ரொம்ப பெருசாக போயிடுச்சு, மன்னிச்சிடுங்க, நன்றி.